செய்து பணம் இருந்தால் கொடுங்களம்மா. சரி குக்கு, நான் உனக்கு பணம் தருகிறேன். நீ புறா மாமா கடையில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு பத்திரமாக வா. குக்கு அம்மா கொடுத்த பணத்தை எடுத்துட்டு புறா மாமாவோட ஐஸ்கிரீம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் கடைக்கு போனான் குக்கு. புறா மாமாவோட கடைக்கு ஐஸ்கிரீம் வாங்க போனான் குக்கு. என்னடா குக்கு, ஐஸ்கிரீம் வாங்க வந்திருக்கியா? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால தான் ஐஸ்கிரீம் வாங்க வந்திருக்கியா? ஆமாம் புறா மாமா, எனக்கு 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. நான் இன்னைக்கு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். சரிடா குக்கு, நீ கேட்டபடியே உனக்கு 2 ஐஸ்கிரீம் நான் கொடுக்குறேன். நீ சந்தோஷமா சாப்பிடுடா குக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறா குக்கு கிட்ட 2 ஐஸ்கிரீம் கொடுத்தான். குக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வீட்டுக்கு போற வழியில ராஜுக்காகவும் மரத்து மேல உட்கார்ந்துருந்தான். அட குக்கு, இங்க வா, நம்ம 2 பேரும் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். ஐஸ்கிரீம் வேற வச்சிருக்கியா, எடுத்துட்டு வா குக்கு அப்படின்னு ராஜு குக்கு கிட்ட சொல்லிட்டு இருந்தான். எப்படியாவது இந்த ஐஸ்கிரீமை இந்த குக்கு கிட்ட இருந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு குக்கு கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்தான். குக்கு, உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு மேஜிக்லாம் தெரியும். உனக்கு தெரியுமா? நான் இந்த 2 ஐஸ்கிரீமை 4 ஐஸ்கிரீமா நான் மாற்றி காமிக்கிறேன். நீ கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பு. நான் இந்த 2 ஐஸ்கிரீமை 4 ஐஸ்கிரீமா மாற்றி கொடுக்குறேன். சரிடா ராஜு, இந்த ஐஸ்கிரீமை நீ 4 ஐஸ்கிரீமா மாற்றி கொடு அப்படின்னு குக்கு திரும்பினா. உடனே இந்த ராஜுக்காகவும் ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு சென்றான். இந்த ஐஸ்கிரீமை எப்படியாவது சாப்பிட்டு விட வேண்டும். இந்த குக்கு ஒரு மக்கு, ஒரு நம்ம கேட்ட உடனே இந்த ஐஸ்கிரீமை நம்ம கிட்ட கொடுத்து விட்டான். இந்த குக்கு சரியான மக்கா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்காகவும் இந்த ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்று ஐஸ்கிரீமை நன்கு ருசித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தான். ஆஹா, இந்த ஐஸ்கிரீமின் சுவையே அருமையாக இருக்கிறது. அதுவும் எனக்கு இன்னைக்கு 2 ஐஸ்கிரீம்கள் கிடைத்திருக்கின்றன. அதுவும் பணம் கொடுக்காமல் எனக்கு ஓசியிலே கிடைத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜுக்காக இந்த ஐஸ்கிரீமை ருசித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அட குக்கு, நீ ஒரு மக்குடா. நான் இன்னொரு முறையும் இந்த குக்குவை ஏமாற்றி நிறைய பொருட்கள் குக்கு கிட்ட இருந்து திருட போகிறேன் அப்படின்னு ராஜுக்காக சொல்லிட்டு இருந்தான். குக்கு நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். அப்போ சோட்டு வந்து, குக்கு நான் சொல்றபடி செய், இந்த ராஜுக்காகவும் இனிமேலும் பேச்சுக்கே வரமாட்டான். நான் சொல்றபடி மிளகாய் பொடியை பஜ்ஜிக்குள் வைத்து ராஜுக்காகத்துக்கு கொடுத்துரு விடு. அந்த காரம் தாங்க முடியாமல் அவன் கதறி அழுவான். உன் பேச்சுக்கே மறுபடியும் வரமாட்டான். மழை வர தொடங்குற மாதிரி இருந்ததால் இந்த குக்கு அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்குது. இந்த மழையில எனக்கு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால எனக்கு பஜ்ஜி வாங்கி தாங்க அம்மா, எனக்கு பணம் கொடுங்கள். நான் போயிட்டு ஆந்தை பாட்டியின் பஜ்ஜி கடையில் பஜ்ஜி வாங்க போகிறேன் அம்மா அப்படின்னு குக்கு தன் அம்மாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். பணத்தை வாங்கி கொண்டு குக்கு பஜ்ஜி கடை நோக்கி சென்றான். இன்று எப்படியாவது அந்த ராஜுகாகத்தை நாம் பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கு பஜ்ஜி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி கடையை நோக்கி சென்றான். பஜ்ஜி கடைக்கு சென்றவுடன், ஆந்தை பாட்டி எனக்கு மிளகாய் பஜ்ஜி கொடுங்க, அதுவும் காரமான பஜ்ஜி எனக்கு கொடுங்க. அந்த பஜ்ஜி சாப்பிட்டவுடன் காரம் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பஜ்ஜியை வாங்கி கொண்டான் குக்கு. ஏன்பா குக்கு, இந்த மிளகாய் பஜ்ஜி ரொம்ப காரமாக இருக்கும். ஏற்கனவே இதில் மிளகாய் வேற அதிகமாக சேர்த்திருக்கிறது. அதனால் இதுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். இதை பார்த்து தான் சாப்பிட வேண்டும். இதில் நீ மிளகாய் பொடியை வேற வைத்து கொடுக்க சொல்லி இருக்கிறாய். காரம் மிகவும் அதிகமாக இருக்கும். பார்த்து சாப்பிடு குக்கு அப்படின்னு ஆந்தை பாட்டி பஜ்ஜி கொடுத்தாங்க குக்கு கிட்ட. சரி பாட்டி, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
பஜ்ஜி எடுத்துக்கொண்டு சென்றான். அப்போது ராஜகாகம் மரத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். டேய் குக்கு, இந்த மழைக்கு சூடாக நீ மிளகாய் பஜ்ஜி வாங்கி கொண்டு செல்கிறாயா? அன்னைக்கு நான் பண்ண மேஜிக் உனக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி நான் இன்னைக்கும் மேஜிக் பண்ணி காமிக்கிறேன் குக்கு, சரியா? அன்னைக்கு ஐஸ்கிரீம் வர வச்சேன், நீ ஆனால் அதுக்குள்ள நீ போயிட்ட. இந்த பஜ்ஜியை கொடு, இன்னைக்கும் இந்த பஜ்ஜி 5 பஜ்ஜியா இருக்கட்டும் 10 பஜ்ஜியை மாற்றி காமிக்கிறேன், நீ அந்த பக்கம் திரும்பிக்கோ குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜுக்காகவும் மிளகாய் பஜ்ஜியை மெதுவாக வாங்கி கொண்டான். தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டான் இந்த ராஜுக்காகவும். அட குக்கு, நீ ஒரு மக்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிளகாய் பஜ்ஜியை சாப்பிட்டு கொண்டு இருந்தான் ராஜகாகம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த ராஜகாகத்தின் வாயெல்லாம் எரிய ஆரம்பித்தது. ஐயோ, வாயெல்லாம் எரிகிறது, இந்த மிளகாய் பஜ்ஜி மிகவும் காரமாக இருக்கிறது, அதில் வேற இதில் மிளகாய் வேற அதிகமாக சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகாகம் காரம் தாங்க முடியாமல் அழுது கொண்டு இருந்தான். ஐயோ, காரம் வேற அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜகாகம் தன் அம்மாவிடம் சென்று அழுது கொண்டிருந்தான். அம்மா, மிகவும் காரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜகாகம் இங்கேயும் அங்கேயும் குதித்து கொண்டு அழுது கொண்டு இருந்தான். டேய், கொஞ்சம் தண்ணியை குடிடா, சரியா போகும் காரம். நீ என்னடா சாப்பிட்ட அப்படின்னு இந்த ஜில்காகவும் கேட்டுக்கொண்டு இருந்தது. அம்மா, நான் குக்கு எடுத்துட்டு வந்த மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்டேன், அதன் பிறகுதான் எனக்கு காரம் மிகவும் அதிகமாக ஆகிவிட்டது. அட ராஜு, நான் உன்னை திருடி சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா, ஏன் மற்றவங்க பொருளை எடுத்து திருடி சாப்பிட்டேன் அப்படின்னு ஜில்காகவும் கேட்டுக்கொண்டு இருந்தது. ராஜுக்காகவும் நிறைய தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தான் காரம் தாங்க முடியாமல்.